எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இது நம்மளோட தமிழ்நாட்டில் ரொம்ப ஆத்தென்டிக்கான குழம்பு. மெத்தடு கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்க அந்த பாரம்பரியத்தில் வர்றது போல் வைப்பாங்க. எண்ணெய் ஓரளவுக்கு இது ஜாஸ்தியாக இழுக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு. அப்படி நீங்கள் செய்யக்கூடிய நாட்களில் உங்களோட டிஃபனை ஆவியில் வேக வைக்கிறது போல், நீங்கள் தொட்டுக்கக்கூடியது பொரியல் போல், அது மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. அது போல் நீங்கள் மாற்றிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, பூரி, இது போல் எண்ணெயில் போடக்கூடிய ஃப்ரை ஐட்டங்கள்லாம் அவ்வப்போது நம்ம சேர்த்து வரலாம். நம்ம பெண்கள் தான் நம்ம அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டோன்னா போதும். அருணா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வைலட் கலர் காய் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பகுதியில் கொஞ்சம் கட் பண்ணிடலாம். அதில் பாக்டீரியாஸ் இருக்கும். 4ஆக வகுந்து தண்ணியில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பழைய காய் தான். உங்களுக்கு நல்ல மொட்டாக சின்ன காய் காளான் போல் கிடைக்கும். அது ரொம்ப ருசியாக இருக்கும். 25 சிறு வெங்காயம் முழுசாக போட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 80% வதக்கிட்டோம். ஒரு பெரிய தக்காளி இது. நல்லா இதையும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறோம். கொஞ்சம் சோம்பு பெரட்டி கொடுக்குறோம். தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் இதையும் நல்லா போட்டு பெரட்டிடுறோம். ஆற வச்சு அரைச்சிட்றோம். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். தண்ணியில் இருக்க அந்த கத்திரிக்காய்களை எடுத்து எண்ணெயில் போட்டு பெரட்டி கொடுத்து மூடி வச்சுருங்க. அவ்வப்போது 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பெரட்டி விடுங்க. உப்பு கொஞ்சம் போடும்போது அது சீக்கிரமாக உள்ளே நல்லா ஃப்ரை ஆகிக்கும். அதாவது கத்திரிக்காய்க்கு தேவையான ஒரு 4 பிஞ்சு உப்பு போட்டு இப்படி பெரட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா 80% இப்போ வெந்துருச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்குவோம். இப்போ இன்னும் ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறோம். கடுகு உளுந்து தாளித்து வருது. பூண்டு ஒரு 4 பல்ல தட்டி வச்சுருக்கோம். கொஞ்சம் வெந்தயம், வரமிளகாய், சிறு வெங்காயம் 4 பொடியாக அரிஞ்சிருக்கோம், கருவேப்பிலை. முதல்ல பூண்டை போடுறோம், அப்புறம் வெந்தயத்தை போடுறோம், அப்புறம் வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனோடனே இதில் கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு புளி தண்ணி 1 பெரிய நெல்லிக்காய் சைஸ் போட்டிருக்கேன். இது 3 பேர் சாப்பிட்லாம். அரைச்ச விழுது கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிறோம். இதோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். உப்பு போட்டுட்டோம். கத்திரிக்காய்க்கான உப்பும் போட்டிருக்கோம். கத்திரிக்காயில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு ரசம் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இந்த கத்திரிக்காய்களை உள்ளே போட்டுடுறோம். இந்த நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதில் கொஞ்சமாக வரமிளகாய் பொடி போட்டு சூட்டோடு பெரட்டி கொடுத்து அந்த கத்திரிக்காயோடு சேர்க்குறோம். இது ஏன்னா நல்ல ஒரு ரெட்டிஷாக எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு இந்த சிஸ்டம். இப்போ எல்லாமே நல்லா ஒன்று கலந்து மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் சிம்மிலே வச்சுருவோம். இப்போ திறந்து பார்த்தோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அட்டகாசமான சுவையோடு இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்து பாருங்கள். இதனுடைய அளவுகள் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் உற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கத்திரிக்காய் எண்ணெயில் மூடி வைக்கும்போது வேகாதோன்னு நினைக்க வேணாம். அது அருமையான டேஸ்ட்டை கொடுக்கும். இது டிப்ஸ் உங்களுக்கு.